திமுகவின் ஊழல் ஆட்சிக்கு முடிவு கட்டுவதற்கான கவுண்டவுன் தொடங்கியிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மதுராந்தகத்தில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிரம்மாண்ட பிரச்சார பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், இரட்டை எஞ்சின் ஆட்சியே தமிழ்நாட்டின் தற்போதைய தேவை என வலியுறுத்தினார். கேரள பயணத்தை முடித்துக் கொண்டு தனி விமானம் மூலம் பிரதமர் நரேந்திர மோடி இன்று பிற்பகல் தமிழகம் வந்தடைந்தார். சென்னை விமான நிலையத்தில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்திற்கு சென்ற பிரதமர் அங்கு நடைபெற்ற பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றினார். தமிழக சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் என தமிழில் கூறி உரையை தொடங்கிய அவர், திமுகவின் மோசமான ஆட்சியிலிருந்து விடுபட தமிழக மக்கள் விரும்புவதாக கூறினார். இரட்டை எஞ்சின் ஆட்சியே தமிழ்நாட்டிற்கு தற்போது தேவை என குறிப்பிட்ட பிரதமர், தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் அமைந்ததும் போதைப்பொருள் மாஃபியாக்கள் ஒழிக்கப்படும் என்று உறுதியளித்தார். ये जो विशाल जनसागर है, इसका एक बहुत स्ट्रांग मैसेज पूरे तमिलनाडु में जा रहा है. நண்பர்களே, இங்கே அலை கடல் என மக்கள் வெள்ளம் திரண்டிருக்கிறது. இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் தேசம் அனைத்திற்கும் கூட ஒரு செய்தியை அளிக்கிறது. அது என்ன தகவல் தெரியுமா? தமிழ்நாடு இப்போது மாற்றத்திற்கு தயாராகிவிட்டது. தமிழ்நாடு இப்போது திமுகவின் மோசமான ஆட்சியிலிருந்து விடுபட துடிக்கிறது. தமிழ்நாடு இப்போது பிஜேபி என்டிஏவின் அரசினை விரும்புகிறது. இந்த மேடையை பாருங்கள் நண்பர்களே, இந்த காட்சியை பாருங்கள் நண்பர்களே. என்டிஏ குடும்பத்தின் நம்முடைய மூத்த தலைவர்கள் தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை நிர்ணயிக்க குழுமியிருக்கின்றார்கள். இந்த நண்பர்கள் அனைவரும் ஒரே ஒரு முடிவோடு, ஒரே ஒரு உறுதிப்பாட்டோடு இங்கே இணைந்திருக்கின்றார்கள். அது என்ன உறுதிப்பாடு தெரியுமா? தமிழ்நாட்டை நாம் திமுக அரசிடமிருந்து விடுவிக்க வேண்டும் என்பதே அந்த உறுதிப்பாடு. நாம் தமிழ்நாட்டினை வளர்ச்சியடைந்த பாதுகாப்பான ஊழலற்ற மாநிலமாக மாற்ற வேண்டும். இதை என்னால் தெளிவாக காண முடிகின்றது. डीएमके सरकार के एग्जिट का काउंटडाउन शुरू हो चुका है. கடந்த 2014ஆம் ஆண்டுக்கு முந்தைய காங்கிரஸ் திமுக கூட்டணி அரசு தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மிக குறைந்த நிதியையே வழங்கியதை சுட்டிக்காட்டிய அவர், கடந்த 11 ஆண்டுகளில் தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மொத்தம் 3 லட்சம் கோடி நிதியை அதிகார பகிர்வு மூலம் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு வழங்கியிருப்பதாகவும் தெரிவித்தார். இது ஏறத்தாழ 3 மடங்கு அதிகம் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். फ्रेंड्स, बीते 11 वर्षों में एनडीए की केंद्र सरकार ने तमिलनाडु के विकास के लिए अभूतपूर्व काम किया है. நண்பர்களே, கடந்த 11 ஆண்டுகளிலே என்டிஏவின் மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக வரலாறு காணாத பணிகளை ஆற்றியிருக்கின்றது. 2014ஆம் ஆண்டிற்கு முன்பாக தில்லியிலே திமுக காங்கிரசின் அரசாங்கம் இருந்த வேளையிலே அப்போது தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக மிக குறைவான நிதியே ஒதுக்கப்பட்டிருந்தது. ஆனால் கடந்த 11 ஆண்டுகளிலே என்டிஏ அரசாங்கமானது அதிகார பகிர்வு வாயிலாக மட்டுமே கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி ரூபாயை தமிழ்நாட்டிற்கு அளித்திருக்கிறது. எத்தனை லட்சம் கோடி ரூபாய்? எத்தனை லட்சம் கோடி? 3 லட்சம் கோடி ரூபாய். காங்கிரஸ் திமுக மத்தியிலே ஆட்சி செய்த காலத்தோடு ஒப்பிடுகையிலே இது கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகமானது.
இது மட்டுமல்ல, கடந்த 11 ஆண்டுகளிலே தமிழ்நாட்டு மக்களின் நல்வாழ்விற்காக வேண்டி மத்திய அரசு 11 லட்சம் ரூபாய் 11 லட்சம் கோடி ரூபாய் உதவிகளை அளித்திருக்கிறது. ஆனால் காங்கிரஸ் திமுக கூட்டாட்சியின் போது ஏழைகள், தாழ்த்தப்பட்ட மக்கள், பழங்குடியினர், இதர பிற்பட்ட மக்கள், இந்த வகுப்பினருக்கு நலன்கள் வழங்குகிறோம் என்ற பெயரில் மோசடிகள் மட்டும்தான் அரங்கேறின. वेलफेयर के नाम पर सिर्फ घोटाले ही होते थे. தொடர்ந்து பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, உரிய காலத்தில் உரிய இடத்தில் உரியவர்களோடு ஒன்றிணைந்து செயல்பட்டால் வெற்றி பெறுவது நிச்சயம் என்ற திருக்குறளின்படி தேசிய ஜனநாயக கூட்டணி தற்போது வலுவான கூட்டணியாக உருப்பெற்றிருப்பதாக கூறினார். இந்த கூட்டணி தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தலில் 210 இடங்களில் வெற்றி வாகை சூடும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். ஒரு குடும்பம் வாழ 8 கோடி மக்களிடமிருந்து சுருட்டுவது நியாயமா என்று கேள்வி எழுப்பிய எடப்பாடி பழனிசாமி, இந்த தேர்தலே திமுகவிற்கு இறுதி தேர்தலாக இருக்கும் என்றும் குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டும் தேர்தலாக அமையும் என்றும் சூளுரைத்தார். எனக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று 4.25 ஆண்டுகள் ஆகிவிட்டன. 4.25 ஆண்டு காலத்திலே மக்களுக்கு இந்த ஆட்சி கொடுத்தது வேதனை, துன்பம். எல்லா துறைகளிலும் ஊழல் இல்லாத துறையே கிடையாது. மக்களை வாட்டி வதைக்கின்ற அரசாங்கம் தேவையா? சொல்லுங்க, தேவையா? மக்களோட ஆட்சி அகற்றப்பட வேண்டும். ஒரு குடும்பம் வாழ 8 கோடி மக்களை சுருண்டுவது நியாயமா? இன்றைக்கு தமிழகத்தை திரு கருணாநிதியுடைய குடும்பம் ஆட்சியிலே அமர்ந்து கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்றது. திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தார். அதற்கு பிறகு ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கிறார். ஆட்சி பொறுப்பேற்று 4.25 ஆண்டு காலத்திலே அவர் செய்த சாதனை ஒன்றே ஒன்று, ஊழல் ஊழல் ஊழல். இந்த தேர்தல் தான் திமுகவுக்கு இறுதி தேர்தல். தீய சக்தி திமுகவை வீழ்த்துவோம். நம்முடைய கூட்டணி இந்த தேர்தலிலே 210 இடங்களிலே வெல்லும். பெரும்பான்மையான இடங்களிலே வெல்லும். அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும். முன்னதாக உரையாற்றிய பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட போவது 100% உறுதி என்று நம்பிக்கை தெரிவித்தார். இது பொதுக்கூட்டம் அல்ல, இது ஒரு மாநாடு. இங்கே கூட்டம் சென்னை சட்டமன்றத்திலே இன்று பெரிய பதட்டம். இன்றைக்கு வானமே வாழ்த்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த மாநாட்டு பந்தலை வானமே வாழ்த்துக் கொண்டிருக்கிறது. சூரியன் எங்குமே இல்ல, சூரியன் மறைந்து போனது. மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற நாளாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக்க வேண்டும் என்பதுதான் நோக்கம். மக்களுக்கு மீது எந்த அக்கறையும் இல்லை. மக்கள் மீது அக்கறை கொண்ட தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் 11 மருத்துவக் கல்லூரிகள் தமிழகத்திற்கு தந்திருக்கிறார்கள். 11 வந்தே பாரத் ரயில்கள் தமிழகத்திற்கு தந்திருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் உரையாற்றிய பாமக தலைவர் அன்புமணி, பொய்களை மட்டுமே மூலதனமாக கொண்ட திமுக அரசுக்கு இன்னும் 2 மாதங்களே எஞ்சியிருப்பதாக கூறினார். 6 லட்சம் கோடி ரூபாய் இந்த 5 ஆண்டு காலத்தில் ஊழல் செய்த திமுக ஆட்சியை துரத்தி அடியுங்கள் தமிழக மக்களே. இவர்கள் வேண்டாம், நமக்கு வேண்டாம். அது மட்டுமில்ல, வாயை திறந்தாலே பொய். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வாயை என்னைக்கு திறந்தாலும் அது பொய்யை தவிர வேற எதுவும் கிடையாது. 5 ஆண்டுகளுக்கு முன்பு ஆட்சி வருவதற்கு முன்பாக திமுக தமிழக மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்தது எவ்வளோ? 505 வாக்குறுதிகள் கொடுத்தீர்களே, அதில் வெறும் 66 வாக்குறுதிகளை தான் முழுமையாக நிறைவேற்றியிருக்கிறீர்கள். எண்ணிக்கையில் பார்த்தால், விழுக்காட்டில் பார்த்தால் வெறும் 13 விழுக்காடு. DMK has fulfilled only 13% of its electoral promises. ஃபெயிலான கட்சி திமுக. ஒரு ஃபெயிலான கட்சி மறுபடியும் ஆட்சிக்கு வரலாமா? ஆட்சிக்கு வர விடுவீங்களா? விடக்கூடாது. அவர்கள் தகுதி இல்லாதவர்கள், திறமை இல்லாதவர்கள், நேர்மை இல்லாதவர்கள்.
தொடர்ந்து உரையாற்றிய அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், குடும்ப ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவதற்காகவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்திருப்பதாக விளக்கம் அளித்தார். இன்றைக்கு தமிழ்நாடே ஒரு கொலை நாடாக மாறி கிடக்கிறது. பத்திரிகைகளையும் ஊடகங்களையும் பார்த்தால் எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, போதை மருந்து பழக்கம், போதை மருந்துக்கு ஒரு ஹப்பாகவே தமிழ்நாடு மாறி இருக்கிறது என்பது வேதனைக்குரியது. இன்றைக்கு அனைத்து தரப்பு மக்களும், அவர்கள் விவசாயிகளாக இருக்கட்டும், அரசு ஊழியர்களாக இருக்கட்டும், ஆசிரியர்களாக இருக்கட்டும், மருத்துவர்களாக இருக்கட்டும், செவிலியர்களாக இருக்கட்டும், ஏன் மாற்றுத்திறனாளிகள் கூட இன்றைக்கு போராடுகின்ற நிலையில இந்த மக்கள் விரோத ஆட்சி ஏற்படுத்தி இருக்கிறது. இங்கே மக்கள் எல்லாம் வருத்தத்தில் இருக்கிறார்கள். ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள் தனது மகன் உதயநிதி ஸ்டாலினை முதல்வராக்க துடித்துக் கொண்டிருக்கிறார். அந்த குடும்ப ஆட்சியை உறுதியாக நாம் முறியடிப்போம். தமிழ்நாட்டிலே மீண்டும் மக்களாட்சியை, புரட்சி தலைவர் ஆட்சியை, அம்மா அவர்களின் ஆட்சியை உருவாக்குவோம். இந்த பொதுக்கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் பியூஷ் கோயல், அர்ஜுன் ராம் மெக்வால், எல் முருகன், தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன், புதிய நீதி கட்சித் தலைவர் ஏ.சி. சண்முகம், இந்திய ஜனநாயக கட்சித் தலைவர் பாரிவேந்தர், தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் ஜான் பாண்டியன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பொதுக்கூட்டத்திற்கு பின் சென்னை விமான நிலையத்திற்கு வருகை தந்த பிரதமர் அங்கிருந்து தனி விமானம் மூலம் தில்லி சென்றார்.